சரி, இந்த எலக்ஷன் வந்துருச்சு. 2024 எலக்ஷன் வந்துருச்சு. இத பத்தி நம்ப நெறைய விஷயங்கள் பேசலாம்னு சொல்லி முடிவு பண்ணதுல, நெறைய கருத்து கணிப்பு அது இதுன்னு நெறைய வந்துருச்சு. ஏடிஎம்கே, டிஎம்கே அப்படிங்கிற கட்சிய தவிர்த்து தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும், பிஜேபி அப்படிங்கிற கட்சியும், நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சிய பத்தி தான் அதிகமாக நெறைய பேர் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே பிஜேபி பத்தி ஒரு வார்த்தைகள் வந்து நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு. அண்ணாமலை அவர்கள பத்தி பேசியாச்சு. அப்புறம் நாம் தமிழர் கட்சியில சீமான் அண்ணன பத்தி தான் பேசியாகணும். ஏன்னா, அந்த கட்சியில நாம் தமிழர் கட்சியில சீமான் அண்ணன தவிர வேற யார பத்தியும் எனக்கு தெரியாது. ஒரு 10, 13 வருஷமா அண்ணனும் அரசியலுக்குள்ள இருக்கிறாப்ல. ஆரம்ப காலத்திலிருந்து சீமான் அந்த வெறும் யூடியூப்ப மட்டுமே நம்பி அரசியல் பண்ண காலத்திலேருந்து இதுவரைக்கும் அவர் பண்ணிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களையும் நான் கவனிச்சுட்டு இருக்கிறேன். நானும் ஒரு 4, 5 வீடியோ போட்டிருக்கிறேன். நெறைய அவருக்கு எதிர்கருத்துக்கள் அது இது நெறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் கூட, சில விஷயங்கள வந்து நம்ம கொஞ்சம் அழுத்தமா பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அதுல உண்மையான விஷயம் என்னன்னா, மத்த எல்லா கட்சிகள்லேருந்து ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் தான் நாம் தமிழர் கட்சி வந்து வேறுபடுது. என்னன்னா, பெண்களுக்கு சம உரிமை குடுத்திருக்கிறது. அதாவது வேட்பாளர் லிஸ்ட்ல வந்து பெண்களுக்கு சம உரிமை குடுக்குற ஒரே கட்சி இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நாம் தமிழர் கட்சி தான். ஜெயிக்கிறாய்ங்க, தோக்குறாய்ங்க அப்படிங்கிறலாம் அடுத்த கட்ட பேச்சு. ஆனா, குடுக்குறாய்ங்களா, குடுக்கலையா அப்படிங்கிற விஷயத்த தான் இங்க பார்க்கணும். ஏடிஎம்கே அப்படிங்கிற கட்சியில கூட ஒரு பெண்ண வந்து முதலமைச்சர் வேட்பாளரா உட்கார வைக்க முடியுது. ஆனா, சமூக நீதி பேசுகின்ற திமுக அப்படிங்கிற கட்சியில இதுவரைக்கும் வந்து பெண் முதலமைச்சர் வந்திருக்காங்களா அப்படின்னு நீங்க எடுத்து பாருங்க. இல்ல. 40, 50 வருஷத்துல யாருமே கிடையாது. வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட பேசுறதுக்கு இங்க எத்தனை பேர் தயாரா இருக்காங்க அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. அதெல்லாம் ஒரு பக்கெட் இருக்கட்டும். இப்ப நம்ப முக்கியமா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி மாற்று சக்திகளா பார்க்கப்படுகின்ற பிஜேபியா இருக்கட்டும், இல்ல வந்து நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், இவங்க கிட்ட தான் வந்து இளைஞர்கள் கூட்டம் வந்துட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் ஒரு யங் லீடர் அப்படிங்கிறனால அவங்க பின்னாடி போறாங்க. சீமான் அண்ணன் யங்கா இருந்ததுலேருந்து இந்த கட்சி நடத்திட்டு இருக்கிறனால வந்து அங்க வந்து இளைஞர்கள் கூட்டம் போகுது. தமிழர் அப்படிங்கிற உணர்வை சார்ந்தவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. யார் தமிழர் அப்படிங்கிற அந்த டிஸ்கஷன்லாம் வந்து நம்ம வேற ஒரு வீடியோல பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம எலக்ஷன் நெருங்கி போச்சு. ஸோ எலக்ஷன பத்தி தான் சில விஷயங்கள் சொல்றேன். என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இந்த மாதிரியான மாற்று சக்திகளா இருக்கிற கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம குடுக்கணும். அது குடுத்தா நல்லா இருக்கும். எதுக்குன்னா, ஒரே ஒரு வாய்ப்பு. ஒரே ஒரு தொகுதி, ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியா இருக்கலாம், இல்ல பாராளுமன்ற தொகுதியா இருக்கலாம். ஏதோ ஒரு தொகுதியில ஒரு வாய்ப்பு குடுத்து, பாராளுமன்றத்துக்குள்ள போய் இவங்க என்ன பேச போறாங்க, சட்டமன்றத்துல போய் என்ன பேச போறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வைய நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 234 தொகுதியில ஒரு தொகுதி குடுக்கக்கூடாதா? 40 தொகுதியில ஒரு தொகுதி குடுக்கக்கூடாதா? அப்படிங்கிற கேள்விய நான் உங்ககிட்டயே விட்டுர்றேன். ஏன்னா, இளைஞர்கள் அதிகமாக யார் பக்கம் வந்து ஈர்க்கப்பட்டு போறாங்களோ, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்து, அவங்க சரியா வேலை செய்யலைன்னா, அதுக்கப்புறம் குடுக்கவே போறதில்ல. ஒரு வாட்டி வாய்ப்பு குடுத்தோமப்பா, அத நீங்க சரியா பயன்படுத்தல, அதனால நாங்க தூக்கி போட்டுட்டோம். அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிஞ்சிரும். இப்போ தேமுதிக அப்படிங்கிற கட்சியில விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு வீரியமா வேலை செஞ்சு, ஒரு வாய்ப்பு குடுத்தோம். அந்த வாய்ப்ப அவர் வந்து முதல்ல அத எதிர்க்கட்சி அந்தஸ்து வரைக்கும் வந்து கூட அந்த வாய்ப்ப சரியா பயன்படுத்த முடியாம போனனால, இப்ப அந்த கட்சி வந்து பெரிய அடையாளம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்குது. தனக்கான அடையாளத்தை இழந்து தவிச்சுட்டு இருக்குது. ஸோ, அதுக்கப்புறம் வந்த எந்த ஒரு மாற்று சக்திகளுமே இவங்க அளவுக்கு, இப்போ அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பிஜேபி பேசப்படுற அளவுக்கோ, சீமான் அவர்கள் வந்து இப்போ இளைஞர்களை வச்சுக்கிட்டு பேசப்படுற அளவுக்கோ எந்த கட்சிக்குமே ஸ்பேஸ் இல்ல. ஸோ, அதனால அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கைக்காக நம்ம சில விஷயங்கள் பேச வேண்டியதா இருக்கு. நெறைய பேரு வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தவங்க வேலைய விட்டுட்டு வந்து சீமான் அண்ணனுக்காக வேலை செஞ்ச கதையெல்லாம் நம்ம நெறைய கேள்விப்பட்டிருக்கோம். நெறைய பேர் அதுக்காக காசு இழந்திருக்காய்ங்க, வாழ்க்கை இழந்திருக்காய்ங்க. இதெல்லாம் அது தனிப்பட்ட டாபிக்கு. சீமானுடைய பர்சனல் லைஃப்ல உட்காந்து பேசணும்னா அது ஒரு பெரிய டாபிக். ஆனா, இங்க இருக்கிற எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவங்க நல்லவங்களா இருக்காய்ங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சுக்கிட்டு நம்ம பேசணும்னா, யாருமே நல்லவங்க கிடையாது. அரசியல்வாதிங்க அப்படின்னாலே வந்து நல்லவன் அப்படிங்கிற பார்வை மக்களுக்கே கிடையாது. என்னங்க அரசியல்வாதி? நம்ம காச திருடி நம்ம காச திருடிக்கிறாய்ங்க. அப்புறம் நம்ம காச எடுத்து நமக்கு குடுக்கறத வச்சு அவங்கள பெருமை பேசிக்கிறாய்ங்க. அப்படிதான் மக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ, அப்படிப்பட்ட அரசியல் சூழ்நிலைக்குள்ள இளைஞர்கள் சக்திகள இருக்கிற பல பேருக்கு வந்து ஒரு வாய்ப்பு குடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேத்து தான் வந்து ஆ என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பையன் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில இருக்கிறான். அந்த பையனும் வந்து அவனுடைய பார்வையிலேருந்து சில விஷயங்கள் சொல்றான். அவர்கிட்டயும் நெறைய தப்பு இருக்குது. சீமான் அண்ணன் நெறைய விஷயங்கள் தவறு இருக்கு. எல்லாமே இருக்குதுங்க. ஆனா எந்த வாய்ப்புமே குடுக்காம என்னென்ன பண்றது? அப்படின்னு சொல்லி கேட்டான். இல்ல நான் என்ன கேட்டேன்னா, அந்த திரள் நிதி அப்படி இப்படிங்கிற விஷயம்லாம் நெறைய போயிட்டு இருக்குதுல்ல. அந்த திரள் நிதிய வச்சு என்ன வந்து சமூக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு செஞ்சிருக்கீங்க? மீட்டிங் போடுறீங்க ஓகே. பேசுறீங்க ஓகே. ஆனா மக்கள்கிட்ட ஈர்க்கிற அளவுக்கு எந்த விஷயங்கள பண்ணியிருக்கீங்க? மக்களுக்கு இலவசமா எதையும் குடுங்கன்னு சொல்லல. ஒரு நூலகம் கட்டியிருக்கலாம். நாம் தமிழர் சம்மந்தப்பட்ட ஒரு நூலகம் கட்டியிருக்கலாம். இல்ல நாம் தமிழர் வந்து நாட்டு மாடு அது இதுன்னு நல்லா ஃபேமஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நாட்டு மாட்டு பால விக்கலாம். ஏன் ஒரு பண்ணைய ஆரம்பிச்சு ஒரு தொகுதியில ஒரு இடத்துலயாச்சும் விக்கலாம். ஏன் சீமான் அண்ணனுடைய சொந்த தொகுதிக்குள்ள பண்ணலாம்ல. யார் வந்து எதிர்க்க போறாங்க? ஏன் நாம் தமிழர் பால்ன்னு போட்டு விக்கலாம். அல்லது வந்து அரிசி வந்து வெளிநாட்டுக்காரன்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அந்த அரிசிய வந்து பண்படுத்துற விஷயத்த செஞ்சிருக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன ஒரு முன்னேற்பாடு. ஒரு சின்ன இடத்துல.
1 ஏக்கர் லேண்ட்ல விவசாயம் பண்ணி, விவசாயத்த எப்படி நாங்க காப்பாத்துவோம், நாம் தமிழர் ஆட்சியில விவசாயம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த, நீங்க ஒரு டெமோ காட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறீங்க. ஒரு மாதிரி கிராமத்த காட்ட வேண்டிய கட்டாயம். மாதிரி கிராமத்த கூட காட்ட வேணாம். மாதிரி நிலத்தையாச்சும் காட்ட முடியிற இடத்துல இருந்திருக்கோமா அப்படின்னு கேள்வி எழுப்பணும்னா கிடையாது. அதுதான் இங்க மிகப்பெரிய பிரச்சனை. ஆனா, திராவிட கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பேசியே வளர்ந்தது. எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்த வச்சு, ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்துல, அவங்க பேசி, அந்த பேச்சுக்கு மூலமாக, கருத்து மூலமாக தான் நெறைய பேர் வந்து ரீச் ஆனாங்க. சீமான் அண்ணனும் வந்து இதுவரைக்கும் ஒரு அற்புதமான மேடை பேச்சாளரா இருக்கிறாரு. அதுக்கு தான் மைக்கு சின்னமே கையில குடுத்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். சீமான் அண்ணனுக்கு ஓட்டு போடுறவங்கலாம் மைக்கு சின்னத்துலலாம் ஓட்டு போடணும். வேற எதுக்கும் போட முடியாது. ஸோ, அதனால அது மைக்கு சின்னத்துக்கு பார்த்து ஓட்டு போட்டுக்கங்க. போட வேண்டியவங்க போட்டுக்கங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசி, பேசி, பேசி எல்லா கட்சிகளும் எமோஷன மட்டும் தான் பேசுது. திராவிட கட்சிகளா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், எல்லா கட்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, எமோஷன் மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. எமோஷனுக்கு இங்க மக்களுக்கு குறைவே கிடையாது. மக்களுடைய மனசு வந்து ஒரு பிரஷர் குக்கர் கிடையாது. எல்லாத்த எமோஷனையும் போட்டுட்டு, அதுல வந்து புழுங்கிக்கிட்டே இருக்கிறது. மக்களுக்கு செயல்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு மாதிரி தேவை. அந்த மாதிரி சீமான் அண்ணன்கிட்ட இருந்து இன்னும் வெளிய வரல. வெறும் பேச்சுக்கள் மட்டும் தான் வந்திருக்கு. மேடை பேச்சுக்கள் மூலமாக கவர்ந்து கவர்ந்து மக்கள் இழுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க எவ்வளவுதான் சிரமப்பட்டாலும், அந்த கவர்ச்சி மூலமா சில பேர் ஓட்டு போடுவாங்களே தவிர, ஒட்டுமொத்தமா கிரவுண்ட் லெவல்ல எந்த ஒரு சேஞ்சுமே வராது. அதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா, இப்ப நீங்க ஒரு கோயம்புத்தூர்ன்னு ஒரே ஒரு பாராளுமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல 20,00,000 பேருக்கு மேல வாக்காளர் இருக்காங்க. அந்த 20,00,000 பேர் ரீச் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த 20,00,000 பேர்ல வந்து 10% ஓட்டுனா 2,00,000 ஓட்டு தான். மீதி 18,00,000 பேர வச்சு மத்த கட்சிக்காரெல்லாம் பிரிச்சுக்கிட்டு ஜெயிச்சுட்டு போயிருவான்ல. ஸோ, அத எல்லாத்தையும் மீறி, நம்ம பேச்ச மீறி, செயல்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து இறங்கப்பட்டா மட்டும் தான், கண்டிப்பா மக்கள் வந்து கவர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனா, இந்த 20க்கு 20 அதாவது 40 தொகுதியில 20 பெண்கள், 20 ஆண்கள் நிக்க வைக்கிறது. அதே மாரி கேண்டிடேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் 30 வயதுக்கு குறைவான இருக்கிற பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சீமான் அண்ணன் கட்சியில தான் நிக்கிறாங்க. அவங்க ஜெயிக்கிறாங்களோ, தோக்குறாங்களோ அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. அவங்க எல்லாருமே படிச்சவங்களா வேற இருக்கிறாங்க. நெறைய டாக்டர்ஸ் நிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்கு. ஒரு நல்ல கேண்டிடேட் நிக்கிறாங்க. ஆனா வந்து அது சரியான கட்சியா, தப்பான கட்சியா தெரியாது. ஆனா நல்ல கேண்டிடேட் நிக்கிறாங்க. யங்கான பிளட்ல இருக்கிற பல பேர் வந்து நிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் நம்ம நெறைய யோசிக்கணும். பட் ஆனா ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நான் நம்புறேன். ஃபியூச்சர்ல. சீமான் அண்ணன் என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஜெயிப்பாரா? ஏதாவது ஒரு தொகுதி ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டு வந்து அவர் பேசுவாரா? அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. ஏன்னா எவ்வளவோ சட்டமன்றத்துக்குள்ள சட்டமன்றம், பார்லிமெண்ட் எல்லாத்துலயுமே குற்றவியல் வழக்குல இருக்கிறவங்கன்னா, கிட்டத்தட்ட 50% பேருக்கு மேல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சர்வே ஒரு காலத்துல வந்து ரிப்போர்ட் வந்துச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ 50% பேருக்கு மேல குற்றவியல் வழக்குல இருக்கிறவங்க உள்ளுக்குள்ள இருக்கும்போது, புதுசா ஒரு ஆள் வந்து போறனால ஒண்ணும் கெட்டு போயிற போறதில்ல. அந்த ஒரு ஆள்னால வந்து பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழக அரசியலும் ஒண்ணும் அழிஞ்சு போயிற போறதில்ல. ஸோ அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைச்சா, அண்ணன் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற விஷயத்த பொறுத்து வந்து பார்க்கலாம். என்னுடைய பர்சனலா நெறைய விஷயங்கள் வந்து சீமான் அண்ணன் மேல நெறைய எதிர்ப்புகள் அதெல்லாம் இருக்குது. பட் ஆனா, ஒரு எலக்ஷன் அப்படின்னு விஷயம் வரும்போது, எலக்ஷன் பார்வையில ஒரு சின்ன ஒரு கன்சர்ன் இருக்கு. அவர் பின்னாடி இருக்கிற அந்த இளைஞர்கள் கூட்டம் கண்மூடித்தனமாக தமிழர் அப்படிங்கிற அந்த உணர்வு மூலமாக இணைஞ்சிருக்கிற அந்த இளைஞர்கள் கூட்டம் ஏதாவது ஒரு வகையில ஒரு பாசிட்டிவான இடத்த நோக்கி நகரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நகரத்துக்கு சீமான் அண்ணன் பல விஷயங்கள் லைஃப்ல வந்து மாரிஃபை பண்ணி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு 2026 வரைக்கும் டைம் இருக்கு. விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வராரா, வரலையா அப்படிங்கிற விஷயம் நமக்கு அடுத்தது. அவர் வந்தாருன்னா, அப்ப வந்து சீமான் அண்ணன் வந்து அவர் கூட இயங்கணும்னா நான் இயங்குவேன் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அப்பயாச்சும் ஏதாவது ஒரு மாற்றம் வந்து ஒரு எம்எல்ஏ சீட் ஜெயிப்பாரா அப்படிங்கிற விஷயத்த பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு சீமான் அண்ணன பத்தி என்ன பார்வை இருந்தாலும் நீங்க தாராளமாக கமெண்ட்ல எழுதலாம். அத பத்தி எந்தவித மாற்று கருத்து எனக்கு கிடையாது. உங்களுடைய பாயிண்ட் என்னோட சொல்லிடுங்க. இது வந்து வெறும் இப்போ இந்த எலக்ஷனுக்காக பேசுகின்ற கருத்து மட்டும் தான். இந்த எலக்ஷன் அப்போ இருக்கிற அந்த இளைஞர்கள் கூட்டத்துக்காக பேசுற வார்த்தைகள் தான் இது. மத்தபடி சீமான் அண்ணன பத்தி பேசுறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. பர்சனலா பேசணும்னு இன்னும் பயங்கரமா பேசலாம். அவர்கிட்ட இருக்கிற நிறை குறைகள பத்தி ஆராய்ச்சி பண்ணி பேசணும்னா, எலக்ஷன்லாம் முடியட்டும் பொறுமையா உட்காந்து பேசலாம். அப்ப பேசிக்கலாம். இப்போதைக்கு உங்களுடைய கருத்து எதுவா இருந்தாலும் சரி கமெண்ட்ல போடுங்க. நன்றி, வணக்கம். ஒவ்வொரு தொகுதியிலயுமே இந்த கட்சி, அந்த கட்சின்னு பார்க்காதீங்க. அவங்க படிச்சிருக்காய்ங்களா? நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்றாங்களா? அப்படிங்கிற விஷயத்த பாருங்க. யாரோ ஒரு டாக்டர் இருப்பாரு. உங்க ஊர்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, "நம்பளும் எலக்ஷன்ல போய் நிப்போம்" அப்படின்னு சுயேட்சையா நிக்கிற பல பேர் இருப்பாங்க. அவங்க ஒரு மாற்றத்துக்காக உள்ள வந்து நிக்கும்போது, அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு வாய்ப்ப நம்ம குடுத்தா தான். ஒரு 1000 ஓட்டு, 2000 ஓட்டு வாங்குனா தான், அவங்களுக்காச்சும் ஒரு திருப்தி இருக்கும். ஒரு 2000 பேர் நம்மள நம்புறாங்க. ஒரு மாற்றத்துக்காக நம்புறாங்க அப்படின்னு சொல்லி வந்து நினைப்பாங்க. உங்க தொகுதியில எத்தனையோ பேர் நிப்பாங்க. அவங்கள பத்தி கொஞ்சம் ஒரு ஓட்டு போடுறதுக்காக நீங்க ஒரு 1/2 மணி நேரம் நிக்க போறீங்க. ஆனா, அந்த ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் அந்த கேண்டிடேட் லிஸ்ட்ட பார்த்துட்டு
யார் யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற விஷயத்த உங்கள் எல்லாத்து கையிலையும் ஃபோன் இருக்கும். ஃபோன் இல்லாதவங்க விட்டுருங்க. ஃபோன் கையில் இருக்கிறவங்க, சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க, இப்போலாம் அந்த ஆப் கூட ஒன்று வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கேஒய்சின்னு ஒரு ஆப் இருக்குது. நோ யுவர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து அவங்களோட ஒட்டுமொத்த நாமினேஷன் பண்ண லிஸ்ட் உட்பட எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்களோட தொகுதியில் நிற்கிற ஒவ்வொருத்தவங்களோட பேரை வந்து லிஸ்ட்டு வந்து பாருங்கள். ரொம்ப அற்புதமாக அதில் டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா நோ யுவர் இதுன்னு சொல்லிட்டு நோ யுவர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு கேஒய்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்கள் தொகுதியில் நிற்கிறது யார் யார் வந்து நாமினேட் பண்ணாங்க, யார் யார் நாமினேஷன்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க, யார் யார் வந்து அப்ரூவ் பண்ணாங்க, இது எல்லா விஷயங்களும் அதில் ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்குது. பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? மறுபடியும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தாராளமாக பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.